பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் எதிலிருந்து விடுதலையை நமக்கு தரப்போகிறார்னா, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும். முதலாவது ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் இந்த மரணம் வருதுன்னா, அது சாபமாக மாறும்போது நமக்கு மரணம் வருது. அதனால் முதல்ல பாவம் ஏன் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு தெரிய சொல்கிறாருன்னா, ஆதாம் முதல்ல பாவம் செஞ்சார். அன்னைக்கு தான் நமக்கு வாழ்க்கையில் சாபமே வந்துச்சு. ஒரு மனுஷன் ஆண்டவர் நமக்கு அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருடா அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு கீழ்ப்படிந்தபடினால அது சாபமாக மாறி அது நீ சாகவே சாவா என்று சொல்லி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும்போது தான் அவங்க பாவத்திலேருந்து சாபத்திலேருந்தும் நீங்கள் விடுதலை ஆக முடியும். எப்படி பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா, ஆண்டவரிடத்தில் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். அதிகாலையிலேருந்து அவர் பாதப்பிள்ளை அமர்ந்திருந்து, நீங்களே அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார்ல, சங்கீதம் 46:10. நானே அமர்ந்திருந்து அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் அவருக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் கர்த்தர். அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை ஆகனா ஒரே சொல்யூஷன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாற்றம்தான் அது கழுவ முடியும். அந்த பாவமும் சாபமும் கழுவுன்னா ஒரே வழி, இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படணும்னா முதலாவது உங்கள் சிந்தனை, உங்கள் பார்வை, வாயின் வார்த்தை, உதடு, நாவு, எண்ணங்கள், மாம்சிச்சைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கணும். அதை சுத்திகரித்த பிறகு அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர், அது விசுவாசித்த பிறகு உங்கள் பாவ அறிக்கையை உங்கள் வாயிலேருந்து சொல்லணும். நான் இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பஸ்ஸில் இருக்கீங்க, எனக்காக தேற்றவாளனை பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க, அவர் எனக்குள்ளேருந்து எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்ளான்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. அப்பொழுது தான் எங்கே பாவம் சாபம் மரணம் இருக்கோ அங்கே விடுதலை உண்டு. மரணம்னா நம்ம நித்திய வாழ்வை தரப்போகிறார். அந்த மரணத்திலேருந்து நம்மளை தப்பிக்க போகிறார். நித்திய ஆக்னிக்குள் தள்ளாமல் அந்த மரணத்திலேருந்து நம்மளை தப்பிக்க போகிறார். அதான் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆம்.